மீண்டும் உங்கள் எல்லாரையும் கதையும் காணுவோம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம தென்னாட்டுக்கே சிறப்பு கொடுக்கக்கூடிய 60ஆம் கல்யாணம் அதிகம் நடக்கிற திருக்கடையூரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்டளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண் கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ சகல கலாவல்லியே. தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. இந்த திருக்கடையூருடைய ஸ்தல புராணத்தின்படி முன்னொரு காலத்துல பார்க்கடலை கடையும் பொழுது அதுல இருந்து முதல்ல நஞ்சு வெளியே வர அந்த நஞ்ச சிவபெருமான் பருக அவர் கண்டத்தை நம்மளுடைய பார்வதி தேவி பிடிக்க திருநீலகண்டனா அவர் உருவாரார். அதற்கப்புறமா அந்த பார்க்கடல்ல இருந்து ரொம்பவும் விலை மதிப்பு மிக்க பல அபூர்வமான பொருட்கள் வெளியே வருது. கடைசியா நம்மளுடைய தன்வந்திரி பகவான் அமிர்த கலசத்தோட வெளிவராராம். அந்த அமிர்த கலசம் வந்த உடனே தேவர்களும் அசுரர்களும் அந்த அமிர்த கலசத்தை தாங்கள் எடுத்துக்கணும்னோ அதனால தான் மரணமில்லாத வாழ்வு கிடைக்கணும் அமிர்த கலசத்தை தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் அந்த அமிர்த கலசத்தை தேடி ஓடின்னு இருக்கும்போது திடீர்னு அந்த அமிர்த கலசம் காணாம போயிட்டதை பார்க்கிறாங்க. அடடா, அமிர்த கலசமே காணாம போயிடுச்சே, எங்க இருக்குன்னு தெரியலையேன்னு தேடும் பொழுது அங்க பிள்ளையாரும் இல்லாதது இருக்கிறதா பாக்குறாங்களாம். எங்க போச்சு இந்த பிள்ளையாரையும் காணும் அமிர்த கலசத்தையும் காணுமேன்னு பார்க்கும் பொழுதுதான் பிள்ளையார் அந்த அமிர்த கலசத்தை நம்மளுடைய பூலோகத்துல திருக்கடையூர் இருக்கிற அந்த வில்வ ஆரண்யத்துல மறைச்சு வச்சிடுறாராம். அப்போ பிள்ளையார சிவபெருமான் கூப்பிட்டு அமிர்த கலசம் எங்க பிள்ளையாரேன்னு கேட்க, யாரும் என்ன வேண்டிக்காம நீங்க பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சதும் நான் உங்களுக்கெல்லாம் என்ன வேண்டிக்கணும்னு ஞாபகப்படுத்துறதுக்காக அமிர்த கலசத்தை கொண்டு மறைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாராம். உடனே சரி, நான் உங்களை வேண்டிக்காம பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சது தப்புதான். இப்படி சிவபெருமான் கேட்க பிள்ளையாரும் நம்ம திருக்கடையூர் பக்கத்துல அவர் எங்க அந்த அமிர்த கலசத்தை ஒளிச்சு வச்சிருந்தாரோ அதுக்கு பக்கத்துல இருந்து சின்ன குளத்துல அருக இருந்து அதை எடுத்து கொடுத்தாராம். கொடுக்கறதுக்கு முன்னாடி சிவபெருமானே நீங்க இங்கேயே இருந்து அமிர்த கடேஸ்வரனா எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும்னு கேட்டாராம். அவருடைய வேண்டுதலுக்காக நம்மளுடைய சிவபெருமானும் அமிர்த கடேஸ்வரரா திருக்கடையூர்ல அங்க இருந்து இன்னைக்கும் அருள் பாலிக்கிறார். அவருக்கு துணையா நம்மளுடைய அம்பாளும் இருக்கணும் இல்லையா? அப்போ அம்பாளுடைய வடிவத்தை கொண்டு வரணுமே அப்படின்னு யோசிக்கும் பொழுது உடனே அம்பாள் என்ன செய்தாலாம், தான் போட்டிருந்த எல்லா நகைகளையும் கழட்டி அந்த சிவபெருமான் அமிர்த கடேஸ்வரரா வெளியே வந்த அந்த லிங்கத்துக்கு பக்கத்தையே வச்சு இதுடைய அருளாலேயே இதுடைய ஒளியாலேயே நானும் இங்க நிறைஞ்சிருக்க போறேன்னு அழகான ஸ்வரூபினியா அபிராமி தாயாரா உருவெடுத்தாளாம். அப்படி மோகன ரூபம் கொண்டு அம்பாளும் சிவபெருமானோட நிறைந்திருக்க அந்த இடத்துல தான் இன்னைக்கும் எல்லாரும் தங்களுடைய 60ஆம் கல்யாணத்தை பண்ணி ஆயுள் நீட்டிக்கிறதுக்காக வரம் வாங்குறாங்க. அப்படிப்பட்ட அபிராமி அன்னைய இப்ப நம்ம வணங்கலாமா? மோகன ரூபிணி ஷியாம கிருஷ்ண சோதரி திருக்கடையூருரை அபிராமி தேவரும் முனிவரும் புகழ் பாட தாயே அருள்வாயே விண்ணுலகும் மண்ணுலகும் போட்டிடவே மோகன ரூபிணி ஷியாம கிருஷ்ண சோதரி திருக்கடையூருரை அபிராமி.
சாமகானத்தில் திளைப்பவளே அமிர்த கட்டீஸ்வரனின் நாயகியே ஐங்கரன் அன்னையே மலைமகளே உனை நாடி துதி பாட வரம் அருள்வாயே உனை நாடி துதி பாட வரம் அருள்வாயே மோகன ரூபிணி ஷியாம கிருஷ்ண சோதரி திருக்கடையூருரை அபிராமி தேவரும் முனிவரும் புகழ் பாட தாயே அருள்வாயே விண்ணுலகும் மண்ணுலகும் போற்றிடவே மோகன ரூபிணி ஷியாம கிருஷ்ண சோதரி திருக்கடையூருரை அபிராமி. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கிறேன்.